ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவர் கணக்கு பிள்ளைகிட்ட கேட்டாரா, நமக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு கணக்கு பிள்ளை, நமக்கு 16 தலைமுறை வரையும் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 16 தலைமுறை வரையும் நல்லா இருக்கும், 17ஆவது தலைமுறை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நோய்வாய்ப்பட்டுருச்சு அவருக்கு. இதை தெரிஞ்ச ஒரு யோகி சொல்லியிருக்காரு, இது மாதிரி இதுக்கு ஒரு வழி இருக்கு, அதை கண்டிப்பா நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு விதவை பெண்ணு 2 பச்சிளம் குழந்தைகள் இருக்கிற வீட்டை நீங்க செலக்ட் பண்ணி, அதாவது பச்சிளம் குழந்தைகள் இருக்க வீட்டை பார்த்து அவங்களுக்கு தினம் தினம் தானியம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக அவங்க வீட்டுக்கு தானியம் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த விதவை பெண் வீட்டுக்கு தானியம் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு அந்த விதவை பெண் சொல்லியிருக்காங்க, எனக்கு 3 நாளைக்கு தேவையான அளவு தானியம் இருக்கு, அது தீர்ந்ததுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விதவை பெண் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இதை அந்த ராஜா யோகி கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த யோகி சொல்லியிருக்காரு, அன்னன்னைக்கு உள்ளத அன்னன்னைக்கு கடவுள் கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. நீ 17ஆவது தலைமுறையை பத்தி நீங்க கவலை